நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய அபிஷியல் பிளாக தன்னுடைய ரசிகர்கள் மன்றம் மூலமா அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுமே தனுஷ் அவர்கள் கூடிய விரைவில் அரசியலுக்கு இறங்க போறாரா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே தனுஷ் அவருடைய ரசிகர் மன்றம் ஏகப்பட்ட சமுதாய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. இப்போ அந்த ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமா அப்கிரேட் ஆயிருக்கிறத பார்க்கும்போது மக்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா ஆகியிருக்கு. அதே போல கடந்த 2 நாட்களா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வர விஷயம் இதுதான். தளபதி விஜய் அவர்கள் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இப்போ 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இப்போ முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ அரசியல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாஜக இருந்து அண்ணாமலை அவர்கள் பிரிஞ்சு இப்போ அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறதா செய்திகள் வருது. அதே போல ரஜினிகாந்த் அவருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் மக்கள் மன்றம் அப்படின்ற ஒரு புதிய ஒரு மன்றத்தை ஓபன் பண்ணிருக்கிறாங்க. அதே போல சமீபத்தில் ரொம்பவே பரவலா பேசப்பட்ட நடிகர் ராகவா லாரன்ஸ் அவருமே இப்ப அரசியலுக்கு வர போறதா பேசிட்டு இருக்கிறாரு. அவர் தாவேக்கால இணைய போறாரா இல்ல தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்றத அவர் பின்னால அறிவிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல இப்போ நடிகர் சூர்யா அவர்களுமே அரசியல் பக்கம் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது. ஆனா சூர்யா அவர்கள் தரப்புல இருந்து அவர் அரசியல் வரமாட்டாரு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ இதை தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவர்களுமே தன்னுடைய அபிஷியல் பிளாக பாத்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. அதனால அவருமே கூடிய சீக்கிரத்துல அரசியல் வருவாரா அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே தனுஷ் அவர்கள் ரசிகர் மன்றம் வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா இப்போ அது நற்பணி மன்றமா மாறி இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அது அரசியல் கட்சியா மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட இதே ப்ளூ பிரிண்ட்ல தான் தளபதி விஜய் அவர்களுமே கட்சி அதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. வர 2031 தேர்தலில் தனுஷ் அவர்கள் ஒருவேளை கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னு பேசப்படுது. தனுஷ் அவர்கள் வெளியிட்ட இந்த கொடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.